1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். பிசாசின் செயல்களை தொலைத்து கட்டவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அலகையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஹூ இஸ் சாட், நம்முடைய எதிராளி யார் என்று தெரிஞ்சாதான் அவனை நாம் எதிர்ப்பது நமக்கு இலகுவானது. பைபிள் பிசாசை குறித்து என்னென்னலாம் சொல்லுது, நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன. பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தது, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தார். இப்போ நமக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் கடவுள் தான் படைத்தார், எல்லாமே அவருக்காக தான் படைக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை, அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சுங்க, அவரிடம் இருந்தே அனைத்தும் வருகின்றது. இப்போ நீங்க இதை பார்க்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னா, இப்போ பிசாசு நல்லவனா கெட்டவனா? நல்லவனா? யாரோ ஒருத்தருக்கு நல்ல, என்ன கேள்வினே தெரியாம எதையாவும் சொல்லிட வேண்டியது. ஓகே, பிசாசு நல்லவனா கெட்டவனா? அப்பா சரி, ரைட்டு. இப்போ ஆனால் இங்கே என்ன சொல்லுது? கெட்டவன் தெரியுது, ஆனால் அது எங்கேருந்து வந்ததுன்னு பைபிள் சொல்லுது. சரி, அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துட போகிறோம். இவர் என்ன சொல்லுது? அனைத்தும், அதாவது அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16-17. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கற்புலனாகுபவை, கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. இப்ப பாருங்க, இந்த அனைத்தும்ங்கிற வார்த்தையில எல்லாமே அடங்கும். சரி, எல்லாத்தையும் படைத்த கடவுள் எல்லாத்தையும் குறித்தும் என்ன சொல்லுகிறார்? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே. கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே. கடவுள் படைத்த சாத்தானும் சரி, அதுதான் நம்ம இப்போ நம்முடைய query அதுதான், ஏன் அப்படின்னு சொல்லி இந்த பைபிள்லேருந்தே அதை பார்த்துருவோம். இப்போ கடவுள் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாடி, மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி அநேக வானதூதர்களை வைத்திருந்தார். அந்த வானதூதர்களை அவர் தான் படைத்தார். அந்த வானதூதர்களை ஒரு கூட்டம் அவருக்கு எதிராக இருந்தது. நான் வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த வானதூதர்களை, இப்போ வசனம் சொல்லுது பாவம் செய்த வானதூதர்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன புரியுது? பாவம் செய்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க. பாவம் என்றால் என்னங்க? யாரோ சொன்னாங்க, சட்டத்தை மீறுவதே பாவம். அப்போ யாருக்கு சட்டம் இருந்து? மனிதர்களுக்கு சட்டம் இருந்தது. இப்போ வானதூதர்களுக்கு சட்டம் இருந்திருக்குமா? இருந்திருக்கு. அதனால தான் அவர்கள் பாவம் செய்தார்கள் சொல்லுது. ஸோ வானதூதர்களுக்கு சட்டம் கடவுள் வைத்திருந்தார். இப்போ வசனம் என்ன சொல்லுது? பாவம் செய்த வானதூதர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை, விலங்கிட்டு காரிருள் நகரில் தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை அவர் அடைத்து வைத்திருக்கிறார். அதாவது பாவம் செய்த, கட்டளையை மீறின அந்த வானதூதர்களை அவர் கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கிறார் அப்படின்னு அது அர்த்தம். யூதா 6வது வசனம், 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள். என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருளில் வைத்திருக்கிறார். கடவுள் அவர்களை மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருள் வைத்திருக்கிறார். இப்போ இந்த 2 வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, கடவுள் வானதூதர்களுக்கு சில கட்டளை இட்டிருந்தார். அதில் ஒரு சில வானதூதர்கள் அந்த கட்டளையை மீறினதுனால கடவுள் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். இது அத்தனையும் இந்த 2 வசனத்தில் தெரிகிறது. சரி, ரைட்டு. இப்போ
இந்த பிசாசுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் இருந்தானா? வாசிங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆனால் இதை கேட்ட பரிசேயர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை இப்போ பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அந்த தலைவனுக்கு அவங்க பெயல்செபூல் பேர் வச்சிருக்காங்க. நம்ம இந்த தலைவன் எப்படி விழுந்தான் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வரை இருக்கக்கூடிய வசனம். வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே. இங்க பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுது. வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே, மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவனே, மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே, நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன். இப்போ பிசாசு வந்து என்ன சொன்னா, அந்த லூசிஃபர் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, நான் விண்ணுலகுக்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக, இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். உயரத்தில் அவன் என்ன சொல்றான்? என் அரியணையை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன். மேகத்திரள் மேல் ஏறி உன்னதற்கு நம்ம கடவுள் அவருக்கு ஒப்பாவேன்னு சொல்லி அவன் பேசினான். ஆனால் நீ பாபிலின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாய். இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் இதை அப்படி கன்சாலிடேட் பண்ணி சொல்றேன். பிசாசு யாரு? அதாவது பிசாசை குறித்து அந்த வசனத்தையும் வாசிச்சிடலாமா? கொஞ்சம் பொறுமையாக வாசிச்சிடலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 19 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல. மனிதனே, தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைப்பொருள் எதுவும் உனக்கு மறைவா இல்லை. இப்போ வந்து லூசிஃபரை குறித்து கடவுள் சொல்றாரு பாருங்க, நீ தானியேலை விட அறிவாளிதான். ஒண்ணு. அப்புறம் மறைப்பொருள் எதுவும் உனக்கு மறைவா இல்லை. அப்ப வந்து கடவுள் அந்த லூசிஃபருக்கு, அந்த தலைமை தூதனுக்கு மறைப்பொருள் எதையும் மறைக்கவில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும், உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய், உனக்கு செல்வம் சேர்த்தாய், உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய், உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், கடவுளை போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கு எதிராக எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன், அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக. சரி, அப்போ அந்த லூசிஃபர் எப்படி இருந்தாரு? பியூட்டிஃபுல்லா இருந்தாரு. உருவிய வாளுடன் வருவர், உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர் உன்னை, கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய் நீயே. அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. சரி, போதும், விட்டலாம். இதோட நான் இப்போ வந்து ஒரு கன்சாலிடேட் பண்றேன். கடவுள் வந்து ஆரம்பத்தில் வானத்தூதர்கள் நிறைய பேர் வச்சிருந்தார். அந்த வானத்தூதர்களில் லூசிஃபரை தலைவனாய் நிறுத்தியிருந்தார். இந்த லூசிஃபர் எப்படி இருந்தார்னா, ரொம்ப அழகாக இருந்தார், மிகுந்த ஞானமுடையவராய் இருந்தார், மிகுந்த திறமை உடையவராய் இருந்தார். அவருக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தது. அவருக்கு இருந்த அந்த செல்வாக்க, அந்த அதிகாரத்தை எல்லாம் வைத்து கொண்டு தனக்கு செல்ஃபிஷ்னஸ், தனக்கு செல்வம் உண்டாக்கி கொண்டானான். தனக்கு ஆதாயமாய் நிறைய வானத்தூதர்களை சேர்த்து கொண்டானான். சேர்த்து கொண்ட பிறகு ஒரு நாள் சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதற்கு நான் ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படி சொன்னப்போ அவனோடு கூட சில வானத்தூதர்களும் இணைந்து கொண்டார்கள். இந்த வானத்தூதர்களாம் இணைந்து கொண்ட போது ஆண்டவருடைய கோபம் புறப்பட்டது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த லூசிஃபரையும் அவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த தூதர்களையும் பாதாளத்துக்கு, இருளுக்கு அனுப்பிவிட்டார். லூசிஃபருடைய கதை முடிஞ்சு போச்சு. இந்த லூசிஃபர் எப்படிப்பட்ட ஆளு, இந்த பிசாசு அவனுடைய ஸ்பாவம் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பைபிள் நமக்கு சொல்றத சில இடங்கள்ல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாராவது ஒருத்தர் பைபிள் வச்சுக்கோங்க, பக்கத்தில் பைபிள் வச்சுக்கோங்க. சொல்ற வசனத்தை எடுத்துங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர்
இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதையை தீயோன், அவனை குறித்து பைபிள் சொல்லும்போது அவன் தீயவன், அதாவது லூசிபரை குறித்து பைபிள் சொல்லுது அவன் தீயவன் என்று சொல்லி. ரெண்டாவது யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். இவ்வுலகின் தலைவன் என்று அவரை குறித்து பைபிள் சொல்லுதுங்க. உலகத்தின் தலைவன் அவன். அதுதான் நம்ம நேற்று வாசிச்சோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அது என்ன சொல்லுது? உலக அனைத்தும் அலகையின் பிடியிலே இருக்கிறது. அப்போ அவன் தான் தலைவனாக இருக்கிறான். சரி வாசிங்க 2 கொரிந்தியர் 4. அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் he has lot of authority. ஏன்னா உலகத்தின் மனிதர்கள் அவனுக்கு அடிபணிகிறார்கள். அவனுக்கு அடிபடுகிற பணியால் தான் அவன் தலைவனாக மாறிட்டான். வாசிங்க 2 கொரிந்தியர் 4:4. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. இவ்வுலகின் என்ன சொல்லுது பாருங்க வசனம். இவ்வுலகத்திற்கு தெய்வம் அவன். மக்கள் அவனுடைய செயல்களை தானே கொண்டாடுறாங்க. அவன் செய்யக்கூடிய, அவன் காண்பிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டாடுறாங்க. அதனால பைபிள் சொல்லுது அவன் இவ்வுலகத்தின் தெய்வம் என்று சொல்லி. வாசிங்க எபேசியர் 2:2. அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். இருங்க, வான்வெளியில் அதிகாரம் செய்யும் தலைவனுக்கு அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கக்கூடிய உலகத்தை பத்தி, பிசாசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிசாசு தீயவன் என்று தெரிஞ்சு கொண்டீங்க. அதுக்கு மேலே அவன் தலைவனாக இருக்கிறான். இந்த உலகத்துக்கு அவன் தான் தெய்வமாக இருக்கிறான். இந்த பூமி எல்லாத்துக்கும். இதுக்கு மேலே வானலோகம் இருக்கிறது. வான்வெளியில் அவன் ஆட்சி செய்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கோங்கிறது தெரிஞ்சு போயிடும். சரி வாசிங்க யோபு 1:6. ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஒரு நிமிஷம். சாத்தான் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தான் எந்த இடத்துல வந்து நிற்கிறான்னா, தெய்வ புதல்வர்கள் இருந்த இடத்தில் வந்து நிற்கிறான். நீங்கள் சாத்தான் ஜீசஸை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடிடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்காஸ் 4ஆம் அதிகாரம், இந்த 2 இடத்துலையும் ஆண்டவராகிய இயேசுவை சோதிப்பதற்காக அவன் வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவனை ஜெயித்தபடியால் அவருடைய பெயரை சொல்லும்போது பிசாசு நடுங்குகிறான். அல்லேலூயா. திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணிகள் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ அவர்களை இருளிலிருந்து ஒழிக்கும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்துக்கு. இருங்க, சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து. அப்போ சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதுங்களா? லூக்காஸ் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். அப்ப சாத்தானுக்கு நம்மை கட்டி வைக்க அதிகாரம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி சொல்றான். என்னெல்லாம் பண்ணுவான்னு அப்ப நமக்கு புரியும். 10:38. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரும். அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த, அப்ப அலகை என்ன செய்யறான்? அலகையுடைய சூழ்நிலை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவன் இந்த பூமியை ஆளுகை செய்கிறான். இந்த பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறான். இந்த பூமிக்கு தலைவன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த பூமியின் தெய்வம், இந்த உலகத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறான். இதுக்கு மேலே அவன் வானலோகத்தில் இருக்கிறான். வானலோகத்தின் அதிகாரத்தை அவன் கையில் வைத்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் தீயவன். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் கொடுமைப்படுத்தக்கூடியவன். 2, அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் நம்மை கட்டி வைக்கக்கூடியவன். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. நம்ம என்ன உலகத்தில் இருக்கிறோன்னு இப்போ புரியுது அவங்களுக்கு? அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருந்துட்டு நீங்கள் இதையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைக்கணும் அப்படி சொன்னால் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் நமக்கு அது எளிதாய் மாறி இருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு உயிரை கொடுத்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்மால் அந்த கடவுளை பார்க்க முடிகிறது, யோசிக்க முடிகிறது. சந்தோஷமாக சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நேற்றெல்லாம் நம்ம ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இங்கே எல்லாம் இந்த இடமே கலங்கிட்டு இருந்துச்சு. இப்போ பிசாசு எப்படி இருந்திருப்பான்? வயிற்றெரிச்சலாக இருந்திருக்கும். கரெக்டு, அவனுக்கு ஒரே வயிற்றெரிச்சலாக இருந்திருக்கும் இல்லை? இப்போது நீங்கள் வந்து அந்த பாம்பேயில் ஒரு இடம் இருக்குது, நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அந்த தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் நிறைய புறாக்கள் இருக்கும். அந்த புறாக்கள் நடுவில் நீங்கள் நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புறா அப்படி சல சல சலன்னு பறக்கும். நம்ம போனோடனே திரும்ப வந்து உட்காந்துரும். ஏன்னா அதுக்கு மற்ற இடத்துலலாம் புறா பக்கத்தில் நம்ம போனோம்னா அது பறந்தே போயிடும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் புறா பறக்காது, பறக்கும், அப்புறம் திரும்பி வந்து உட்காந்துரும். இந்த பிசாசும் அப்படி தான். ஜீசஸ் நடந்து போகிறத பார்த்தோன்னே பயப்படுவான், அப்புறம் வர்றதுக்கு முயற்சி செய்வான். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, ஜீசஸை கையில் பிடிச்சிட்டே இருந்தோம்னா அவன் பறந்துக்கிட்டே இருப்பான், நம்மக்கிட்ட வரவே மாட்டான். அல்லேலூயா. அவன் என்ன யோசனையோடு இந்த இடத்துல சுற்றிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய யோசனை எல்லாம் என்ன, எப்படியா இவனுகள் இந்த மொத்த உலகமே நம்ம கையில் இருக்குதியா, இவங்கெல்லாம் நம்முடைய ஆட்களியா அப்படிங்கிற அவன் அந்த மெதப்பில் இருக்கிறான். ஏன்னா அவன் தலைவனானதுக்கு காரணமே நம்ம தான். ஏன்னா நம்மெல்லாம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர் இருக்கிறான்னா தொண்டர்கள் இருக்கணும்ல. தொண்டர்கள் இல்லாத ஒரு தலைவர் இருக்க முடியுமா? அப்போ தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும். அப்போ நீங்கள் இவங்கெல்லாம் இருக்கிறனால ஒரு தலைவர் ஏற்படுத்தப்பட்டு விட்டார். அல்லேலூயா. நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த தொண்டர்களாகிய உலகத்தில் இருக்கிற மனிதர்களாகிய வாலிபர்களை அவன் எப்படி பிடிச்சு வச்சிருக்கிறான்? அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவனுக்கு கொடுக்குறான். அவர்கள் எதில் சந்தோஷப்படுவார்களோ அதை அவனுக்கு காமிக்கிறான். இதெல்லாம் காண்பிக்கிறனால அவருக்கு, அந்த சாத்தானுக்கு இவங்கெல்லாம் துதி பாடிக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இவங்க சூழ்நிலை வந்தனால தான் அவன் தலைவன் ஆயிட்டான். அதனால தான் அவனுடைய தொண்டர்களாகிய இந்த வாலிபர்கள் இயேசுவை தேடி வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் உங்கள் ஊர்லேருந்து வந்தீங்க, உங்கள் வீட்டிலேருந்து வந்தீங்க. வரும்போது அவன் பிசாசு சும்மா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? பல விதத்தில் போராடி இருப்பான் நீங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. வந்ததுக்கு அப்புறமும் எப்படி போராடி இருப்பான்? எப்படியாவது இவனை தூக்கம் கொடுத்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் போராடி இருந்திருப்பான். அல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் எப்படியெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அதெல்லாம் அவனுடைய சிந்தையில் இருந்திருக்கும். ஏன்னா அவனுடைய தலைமைத்துவத்தின் அந்த வலு குறைந்து போவதில்லை வாலிபர் போகும்போது. அதனால அவனால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவான். காரணம் என்ன? அவன் தீயவன். காரணம் என்ன? அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. காரணம் என்ன? அவன் கட்டுகிற வலிமை பெற்றவனா இருக்கிறான். இன்னும் சொல்லணும்னா பொறாமை நிறைந்தவனா இருக்கிறான். எனக்கு கிடைக்காத அந்த மேன்மை இவர்களுக்கு கிடைப்பதா கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. ஒரு காலகட்டம் இல்லை, என்னுடைய நினைவு தெரிஞ்ச நாட்கள்லேருந்து பயங்கரமான அலக்கழிப்பு எங்கள் அப்பா அம்மாக்குள்ள. நான் எங்கள் வீட்டில் 3 பேர் தான், அப்பா அம்மா நான். தொடர்ந்து பிசாசுடைய போராட்டம். ஆனால் அது பிசாசுடைய போராட்டம் எங்களுக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி இந்த அனுபவத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னா, இந்த பெட்டு படுத்திருப்பார், அதில் கோணமானியாக படுத்திருப்பார். பெட்டு போட்டிருக்கோம், அவர் கோணமானியாக படுத்திருப்பார். சொல்லுவார் அங்கே இருந்துட்டு, யாரோ ஒருத்தர் கத்தி வச்சு என்னை குத்த வர்றாங்க, நான் செத்து போயிடுவேன். எங்களுக்கு அது புரியவே இல்லை. அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு? சும்மா எங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்கிறாரா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். அவர் சொல்லுவார், என்னை கொண்டு போய் சௌரிபாளைய கல்லறையில் அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவார். என்னடா இவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கார், எங்களுக்கு புரியல. ஒரு நாள் ஒரு ஆண்டருடைய மனுஷன், கடவுளை தேடக்கூடியவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு புறப்பட்டாராம். ஸ்கூட்டர் வச்சுருந்தார். அவர் வீட்டுக்கு புறப்பட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணால் பங்க்சர் ஆயிடுச்சு. பங்க்சர் போடலான்னு சொல்லி போனால் பங்க்சர் போடுற கடையெல்லாம் இல்லை. வரவே முடியாத சூழ்நிலை திரும்ப 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 வந்துட்டே இருந்துச்சான். அப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம், இந்த குடும்பத்துக்கு எதிராக பிசாசு ஏதோ கிரியை செய்கிறான், ஏதோ கட்டு இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே அவர் சொன்னாரே ஒரு விஷயம் பாருங்கள். அவர் சொன்னார், இந்த வீட்டில் ஆஜானுபாகு மாதிரி ஒரு பெரிய பிசாசு நின்றுட்டுருக்கிறான். அவன் கையில் கத்தி இருக்குது, அந்த கத்தியை உங்கள் அப்பாவுக்கு நேராக நீட்டி இருக்கிறான். இதை கேட்ட உடனே நாங்கள்லாம் ஆடி போயிட்டோம். ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் சொல்லலை, அவர் தெளிவாக இதெல்லாம் சொல்லிட்டார். ஆனால் நாட்கள் போக ஆரம்பிச்சு, நாங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் கழித்த பிறகு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார்.
எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னார், உங்கள் வீட்டுக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுகை போல சிறகை விரித்து இருக்கிறார். அந்த பிசாசு காணாமல் போயிட்டான். அல்லேலூயா. ஆனால் அந்த கஷ்டம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? தீமைனா என்ன? வாழ்க்கையில் பிசாசு ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்தினா அது எப்படி இருக்கும்? அவனுடைய அதிகாரத்தின் கீழே ஒரு மனிதனும் ஒரு குடும்பமும் இருந்தால் எவ்வளவு சின்னாபின்னமாகும், எவ்வளவு கண்ணீர் வடிக்கணும், எவ்வளவு வேதனை அடையணும். இதை பார்த்து 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 இங்கே சலிச்சு போனோம். ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த விளக்கம் புரிஞ்சிருச்சு. பிசாசு இப்படி தான் இருக்கிறான். இந்த பூமி எங்கும் நிறைந்திருக்கிறான், வானலோகத்தில் இருக்கிறான். அவன் வந்து மனிதர்களை கொடுமைப்படுத்துகிறான், அவன் மனிதர்களை வேதனைப்படுத்துகிறான், மனிதர்களை கட்டி வைத்திருக்கிறான், அவர்கள் மீது ஆளுகை செலுத்துகிறான், வாலிபரை தனக்கென்று பிடித்து வைத்திருக்கிறான். அப்படின்னு எனக்கு தெரியும் போது எப்படி இருக்கும்னா, என் உள்ளத்துக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும், ஒரு வெறி வரும். அவனை மிதிக்கணும்டா, அவனை விடக்கூடாது. யாராவது ஒருத்தர் கஷ்டத்தோடு வந்தால் உடனே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அன்னைக்கு நாங்கள் எவ்வளோ கண்ணீர் வடித்தோம், எவ்வளவு வேதனை அடைந்தோம், எவ்வளவு சங்கடப்பட்டோம். எல்லாம் இந்த பிசாசு செய்த வேலை. அதே வேலையை இந்த குடும்பத்துக்கு செய்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளத்துக்குள்ள ஒரு வைராக்கி வரும். அவனை விடக்கூடாது, துரத்தி துரத்தி அடிக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனதில் ஒரு வேகம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இந்த பிசாசினிடத்திலிருந்து பிரித்து எடுத்து இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். எதற்காக? அவனை நல்லா மிதிக்கிறதுக்காக. அல்லேலூயா. துதிச்சு 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 அவனை ஓட ஓட விரட்டுறதுக்காக தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொன்ன ஒரு நாள் ஒரு ஆரம்ப நாட்களில் ஆண்டுக்குள்ளே வந்தப்போ அப்போல்லாம் எனக்கு இந்த விளக்கங்கள்லாம் தெரியாது. ஏதோ ஆண்டவர் இயேசுனா அவ்வளோ பிடிக்கும், அவரை வைராக்கியமாய் பின்தொடரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓடிக்கொண்டிருந்த நாட்கள். அப்போது ஒரு ஆண்டவருடைய மனிதன், கடவுளுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவர்கிட்ட போன உடனே எனக்காக ஜெபம் பண்ணார். அது ஒரு பிறந்த நாள் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணார். அவர் கை வச்ச உடனே ஒரு விஷயம் சொன்னார். தம்பி, நல்ல வயசில் மூத்தவர், இறந்துட்டார். அவர் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன், 30 வருஷம் 28 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் கை வச்சோன்னு சொன்னார், தம்பி உன்னை பார்த்தா பிசாசு மனம் உடைந்து போகிறான். அல்லேலூயா. எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. அவனை உடைக்கிறதுக்கு தானே இருக்கிறேன். அவன் என்ன செய்வான், நான் இந்த மாதிரிலாம் கூட்டமெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு போன உடனே, டேய் வாடா உனக்கு வைக்கிறேன் வெயிட் அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது வைப்பான். நான் எப்படி என்ன பண்ணுவேன், உனக்கு நான் வைக்கிறேன் வெயிட்டுன்னு சொல்லி அவனுக்கு வைப்பேன். அல்லேலூயா. அவன் திரும்பி வைக்கிறதுக்கு இருக்கவே கூடாது. அதுதான் வேலையே. ஒவ்வொரு வாட்டியும் மீட்டிங் நடத்திட்டு வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடியே ஒரு படையோடு வருவான். இங்கே எல்லாம் வெளியில் வந்திருக்கும். வெளியில் வந்து அப்புறம் எங்கே போவான் பாவம், எங்கிட்ட தான் வருவான். நீ வா பின்னாடியே வான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஒரு இடம் வச்சுருக்கேன் வீட்டில், அங்கே போட்டு நல்லா மிதின்னு மிதிச்சு போடுவோம். அதோட போகிறவன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் எதற்காக தேர்ந்து கொண்டார்? இதை செய்வதற்காக தான் தேர்ந்து கொண்டார். சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. அதாவது ஜெயலலிதா அம்மா கேட்ட மாதிரி, செய்வீர்களா? செய்வீங்களா? சரி, பாருங்க இந்த பிசாசு நம்மகிட்ட எப்படி பாவத்தை கொண்டு வருகிறான் பாருங்களேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடகடன் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். இப்ப வந்து அவர் தெளிவா சொல்லிட்டார், பாவம் செய்கிற அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். அதுக்கு அடுத்த பகுதி என்ன சொல்லுது பாருங்க. சட்டத்தை மீறுவதே பாவம். இது வைஸ் வர்சா. இதுக்கு அது அப்படியே உல்டா. சட்டத்தை மீறும் போது அது பாவம். சரி, ரைட், ஓகே. பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார். இப்போ வந்து நம்ம இடத்துல பாவம் இருக்கும்னா, அது சட்டத்தை மீறுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நம்மகிட்ட இருந்து நீக்கி எடுப்பதற்காக, நம்மகிட்ட இருந்து பிடுங்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தோன்றினார். அப்புறம் வாசிங்க. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. பிள்ளைகளே, இப்ப நல்லா கவனிங்க. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். இப்ப அவர் சொல்றாரு, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். இப்போ தெளிவா சொல்ற. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்மை நெறி தவற செய்வது யாரு? பிசாசு. இப்போ தெளிவா வசனம் சொல்லுது, அவன் நெறி தவற உங்களை வழி நடத்துவான். பி கேர்ஃபுல்.
அவன் எப்படி வருவான் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து ஒரு கொம்பு வச்சுட்டு கருப்பாக வந்து துணியெல்லாம் மேலே போட்டுட்டு நான் பிசாசு வந்திருக்கிறேன் அப்படியே வருவான்? அப்படிலாம் வரமாட்டாங்கன்னு. அவன் எப்படி வருவான்? அவன் செல்ஃபோன் வழியாக தான் வருவான், யாரோ ஒரு நண்பர் வழியாக தான் வருவான், ஏதோ ஒரு கஷ்டத்தின் வழியாக தான் வருவான். ஆனால் அதை பார்த்தா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அல்லேலூயா. அது பார்த்தா நம்ம ஈர்த்து இழுக்கிறதா இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைங்க எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான சூழ்நிலைகளில் மாட்டுறாங்க. சின்ன பிள்ளைங்களெல்லாம் எப்படி வஞ்சிக்கிறாங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ட்ரக் அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க? ஸ்கூலுக்கு போகிற இடத்துல இந்த முன்னாடிலாம் கூட வச்சு முட்டாய் விற்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன பெட்டி கடைகள் இருக்குது. இந்த பெட்டி கடைகளில் முட்டாய் இருக்குது. ஒரு புது முட்டாயை வச்சுருக்கான் அவன் டப்பாவில். அவன் அந்த சின்ன பையன் வந்தால் சும்மா எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அந்த முட்டாயில் ட்ரக் இருக்குது. அடுத்த வாட்டி அவன் வந்து இந்த முட்டாய் கொடுன்னு சொல்லி கேட்டால் காசு கொடுன்னு கேட்குறான். அவனுக்கு தேவையான காசை அந்த பையன் எங்கேயாவது இருந்து பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு அவன் ட்ரக் அடிக்ட் ஆகுறான். இதெல்லாம் எத்தனை வயசில் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து 4வது படிக்கிற, 5வது படிக்கிற, 6வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனைங்க. ஜஸ்ட் 4th 5th 6th. அவனுக்கு வந்து இப்போல்லாம் வந்து சரக்கெல்லாம் அடிக்கிறதெல்லாம் விட்டான். வாசம் அடிக்குதுல்ல, இது அது இல்லை. பொல்லாத பிசாசு எப்படி நெறித்தவரை செய்கிறான்னு பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, பல விதமான சூழ்நிலைகள். இன்னைக்கு வந்து கடவுளை தேடக்கூடிய பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் சோதனை வருது தெரியுங்களா? பல விதமான சோதனைகள். நான் வந்து ஒரு மும்பைக்கு வந்து போவேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யூத் ப்ரோக்ராமுக்காக போவேன். அங்கெல்லாம் நல்ல க்ரௌடு வருவாங்க. ஒரு 300 பேர் 250 பேர்லாம் க்ரௌடு நல்ல சர்வசாதாரணமாக வருவாங்க, தமிழ் மக்கள். இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆர்வமாக கடவுளை தேடுவாங்க. அதில் ஒரு சிலரை குறித்து நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சிலர்லாம் நல்ல வைராக்கியமாக ஆண்டவருக்காக எழும்பி ஆண்டவருக்காக பணி செய்கிறாங்க. மும்பையில் நான் சந்தித்த பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை இங்கே வந்திருக்குது. இப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணமாகி எங்கே கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம கூட ஒட்டிக்கிச்சு. அவங்க பிள்ளைங்களாம் இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க சின்னதாக. இந்த மாதிரி செட்டு வந்த செட்டில் ஒரு பொண்ணு ஒரு முகமதிய பையனை காதலித்து திருமணம் செய்து கொண்டது. ஆனால் காதலிக்கும் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா சூழ்நிலை சுமூகமாக இருந்தது. காதலித்த பிறகு அப்படி இல்லை, எந்த விதத்தில் சுமூகமாக இல்லைன்னா இவங்க குடும்பத்தை கேட்டால் குடும்பம் சொல்கிறாங்க அந்த பையன் இந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். அடடா அப்படியா? ஆனால் அந்த பொண்ணு இயேசுவை பற்றி மனதளவிலும் நினைக்க முடியாது. அல்லேலூயா. ஃபினிஷ்ட். அவங்களுடைய ஆன்மீகம் முடிந்து போனது. நிறைய சமயம் பிசாசு தந்திரமாய் எதையாவது செய்து தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு அவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டு போய் சிக்க வைப்பது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. எப்போதுமே நம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. தொடர்ந்து வாசிப்போம். பிள்ளைகளிலிருந்து வாசிப்போம். 7. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர். இப்ப பாருங்க, பாவம் அதாவது கட்டளையை மீறுவது யாருன்னா அலகையை சார்ந்தவர் தான் கட்டளையை மீறுவாராம். அதாவது பிசாசு அவனை சார்ந்து கொள்ள வைப்பதற்காக சில ஆசை வார்த்தைகளை, ஆசை பொருட்களை, ஆசை படங்களை காண்பித்து உங்களை கவர்ந்து தன் பக்கமாய் நிறுத்தி கொண்டு அவன் என்ன செய்யறான்னா கடவுளுடைய அந்த கட்டளையை மீற வைத்து நம் பாவம் செய்ய வைக்கிறான். எதுக்காகன்னா அவனுக்கு அவன் கூட்டம் சேர்த்து கொண்டு இருக்கிறான். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. அழகை பாவம் செய்து வருகிறது. அதைத்தான் நான் சொன்னேன்ல, எப்படி அவன் பாவம் செய்தான். முதல்ல அவன் பெருமையா இருந்து பாவம் செய்தான், அதனால தள்ளப்பட்டான். ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். இப்போ பொல்லாத பிசாசு ஒரு பக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு பக்கம். இப்போ இந்த பொல்லாத பிசாசுடைய நோக்கமெல்லாம் என்ன இவரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றத. என்ன இவரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று. இவருடைய நோக்கமெல்லாம் என்ன? இவனிடத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று. அல்லேலூயா. பிசாசுடைய நோக்கம் இவரிடத்திலிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்று. ஆனா ஆண்டவராகிய இயேசுடைய நோக்கம் இவனிடத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. இப்போ நம்ம காப்பாற்றுகிற இயேசுவை சார்ந்து கொள்கிறோமா
அல்லது நம்மை பிரிக்கிற இந்த பிசாசை சார்ந்து கொள்கிறோமா? இதுதான் கேள்வி. இப்போ இந்த பிசாசு தந்திரமா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தன்னுடைய கொக்கிக்குள்ள இழுப்பதற்கு முயற்சி செய்வான். தயவு செய்து மாட்டிக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. பாருங்க, அவனை குறித்து நான் சில வசனங்கள் காமிக்கிறேன். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது, அழகு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது. அப்போ உலகம் முழுவதையும் அது ஏமாற்றுவதையே பொழப்பா கொண்டு இருக்குது. இன்னைக்கு அதை உற்று கவனித்து இவன் ஏமாற்றுகிறான் புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னா நம்ம இந்த காற்றோடு அடிக்கப்பட்டு போவோம், இந்த அலையோடு சேர்ந்து போய்விடுவோம். அதனால தான் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நீங்கள் எப்போதும் இதை மனதுக்குள்ளே வைத்துக்கொள்ளணும். இங்கே பெருவாரியா எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பொல்லாத பிசாசு இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருக்கிறான். அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மக்கள் பாவம் செய்து அவனை சார்ந்து கொண்டபடியால் இந்த மக்கள் மீது அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறான். அதனால எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் ஏதாவது செய்து அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு நாமும் அதை செய்து அந்த பிசாசுடைய கூட்டத்தோடு இணைந்து விடாதபடி நம் ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ள வேண்டும். ஏமாற்றுக்காரன் ஏமாற்று வித்தையில நம்ம விழுந்துடக்கூடாது. பாருங்க, ரெண்டாவது பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால், நீங்க பாருங்க, ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு, உங்கள் எண்ணங்களை நல்லா கவனிச்சுக்குங்க, உங்க எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். நான் அஞ்சுகிறேன். யார் சொல்றா? பவுல் அடிகளார் சொல்றார். அதாவது நம்முடைய அத மனக்குதிரைன்னு சொல்றாங்கல்ல, சும்மா தட்டி விட்டு போ, நீ எங்க வேணா போ, என்ன வேணா யோசி, தயவு செய்து விடாதீங்க. ஒருவேளை இதை பார்த்தா எனக்கு பிரியமா இருக்கு, இதை நோக்கி நம்ம போனா தப்பு ஒன்றும் இல்லை, சும்மா யோசிக்கிறோம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அதுவே நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையின் செயலாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரம் இதுதாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய படங்களை ஓடிட்டே இருக்கு, நிறைய படமாக எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. எல்லா படத்துலையும் அவன் என்னத்தை யோசிக்க வைக்கிறான். நீங்கள் நல்லா யோசிங்க. நான் நேற்றே சொன்னேன், 2 விஷயம்தான். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று தீவிரவாதம். இந்த 2 தான் இந்தியன் மூவிஸ் காமித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய படங்கள் என்னத்தை காமி, இந்த 2 தான் காமித்து கொண்டிருக்குது. அதனால தான் நீங்கள் இந்தியாவில் பாருங்க என்ன நடக்குது. பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்தியாங்க. நிறைய பிரச்சனைகள் வருது, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன? இவனுக்கு என்னத்தை காண்பித்து பிசாசு சிந்தைக்கு வைக்கிறான், தப்பான விஷயங்களை யோசிக்க வைக்கிறதுக்கு திரும்ப படங்களில் தேவையில்லாதவைகளை காண்பிக்கிறான். சரி, இது இந்தியாவில். நீங்கள் மேலை நாடுகள் அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடு, UK அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்ன தெரியுங்களா? பையன் என்ன பண்ணுவான்னா, துப்பாக்கி தூக்கிட்டு போய் ஸ்கூலில் டுப்புன்னு சுட்டு போடுறான். ஒரு ஆளில் 16 பேர், 17 பேர், 18 பேர், 21 பேர் எல்லாத்தையும் சுட்டுறான். அப்பா பாதுகாப்புக்காக துப்பாக்கி வாங்கி வச்சிருந்தா பையன் எடுத்து அப்பாவையே சுட்டுறான். இது ஏன் நடக்குதுங்க? காரணம் என்னன்னா, நீங்க பாலிவுட் மூவிஸ் எல்லாம் பாருங்க, அதுக்காக போய் பார்க்காதீங்க, பாருங்கன்னு பிரதரே சொல்லிட்டாருன்னு போய் அங்கெல்லாம் அதில் என்ன நடக்குது? பழைய காலத்து இருக்கும். அர்னால்ட் ஸ்குவார்ஸினெகர் வருவார், பெரிய ஒரு துப்பாக்கி வச்சு டுன்னு சுட்டுட்டே இருப்பார், எல்லாரும் ஆன்னு பார்த்துருப்பார். சில்வஸ்டர் ஸ்டாலின் வருவார், அவர் ஒரு துப்பாக்கி வச்சு சில்வஸ்டர் ஸ்டாலின் சொல்லி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் பாண்ட் வருவார், ஒரு துப்பாக்கி வச்சுப்பார், செஞ்சார். பசங்களுக்கு நீ அதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்போ அதுலேயும் கொடூரமாக பிசாசு என்னென்னா, இப்போ அவனுக்கு வர்ற கேமே பப்ஜில எல்லாம் என்னென்னா எல்லாத்தையும் சுடுறது தான். இப்போ இதை பார்த்துட்டே இருக்கிற அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. சமீபத்தில் இந்த மாதிரி நடந்த ஒரு விக்டிம், அந்த பையனை பிடிச்சிட்டு போய் உளவுத்துறை பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிச்சு, இவன் என்னெல்லாம் செஞ்சான், எப்படியெல்லாம் பண்ணான். அப்புறம் உளவியல்காரங்க அவங்ககிட்ட பேசினாங்க. அவன் என்ன சொன்னான், நம்ம பப்ஜி ரெகுலராக விளையாடுவான். அவன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான்,
இதில் என்ன தப்பு இருக்குது? நான் வந்து வீடியோ கேமில் வந்து சுட்டுட்டே இருந்தேன், அதே மாதிரி தான் இதில் சுட்டேன், அதுலேயும் நிறைய பேர் செத்து போனாங்க, இதுலேயும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இங்கே பாருங்க, பிசாசு எப்படி தந்திரமாய் வேலை செய்கிறான்னு பாருங்க. அப்போ மனிதர்களை தவறான விதத்தில் சிந்திக்க வைப்பதற்கு அவன் நிறைய டூல் வச்சிருக்கிறான். இன்னைக்கு வந்து அது இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஒருவேளை யூடியூபா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க பார்க்கக்கூடிய மூவியா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அதுல அவனுடைய நோக்கம் என்ன? நீ உனக்கு ஒரு தப்பான ஃபார்மேஷன் கொடுக்கணும், தப்பான விஷயத்தை நீ சிந்திக்கணும். இப்படி சிந்திக்க வச்சு ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துவது, உன்னை ஏமாற்றுவதற்காக தந்திரமாய் செயல்பட்டு உன்னை கன்வின்ஸ் பண்றது, தப்பு பண்றது தப்பில்லை. அல்லேலூயா. இவனுடைய தந்திரங்கள் நம்ம புரிந்து கொள்ளனா ஏமாந்து போய்விடுவோம். வாசிங்க யோவான் 10:10. திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி. பாருங்க, அவன் எதுக்காக வரானா? திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும். பிசாசு இன்னைக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றதுனால தப்பு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவனுடைய நோக்கம் என்னன்னா திருடுவதற்கு. நிறைய இடத்துல இது நடக்குது, நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. சைனாவில் வந்து ஒரு நியூஸ் வந்து சமீபத்தில் வெளியே வந்தது. சைனாவில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் நிறைய காணாமல் போகிறாங்க. அப்போ இந்த காணாமல் போகிறனால அங்கே வந்து சைனாவில் வந்து நம்ம இந்தியாவோட அதிகமான சிசிடிவி வந்து பொருத்தப்பட்டிருக்குது. அதாவது இந்த பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி. அதனால் இந்த சிசிடிவி வச்சு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த சில்ட்ரனை பிடிச்சிட்டு போகிறவங்கள ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சா ஒரு பெரும் கூட்டம் இந்த சிறுவர்களை பிடிச்சு கொண்டு போய் அவருடைய உறுப்பை விற்று சாகடித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து சிறுவர்களை பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, பிடிச்சிட்டு போகிறவங்க எப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க? ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பைக்கில் வந்து இறங்குறாங்க. அந்த மாதிரி ஃபுட்டேஜஸை பார்க்கும்போது பைக்கில் வந்து இறங்குறாங்க. சாதாரணமாக போய் அந்த பாப்பாட்ட ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறான். அப்படி பேசிட்டு கையில் ஒரு சின்ன ஒரு சாக்லேட் கொடுக்குறான். அது ஒன்று வாங்கிக்குது. சில சமயம் அதை சாப்பிட்டாலும் மயக்கம் வந்துடும். சாப்பிடாமலே சில குழந்தைங்க என்னென்னா சாக்லேட் கொடுத்தார்ல கையை பிடிச்சிக்குது. இவன் அழகாக கூட்டிகிட்டு வந்து அந்த பைக்கு பக்கத்தில் வந்தோன்னே டக்குன்னு தூக்கி மேலே வச்சுன்னு ஆணு கத்துது, அதுக்கு முன்னாடி போயிடறான். ஃபினிஷ்ட். இப்போது சாக்லேட் கொடுக்க வர்றவங்க எல்லாருமே நல்லவங்க இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அதாவது சில நம்ம ஆசை காட்டும் சில விஷயங்களை கொடுக்குற எல்லா விஷயமுமே நல்லதில்லை. பொல்லாத பிசாசு சூழ்ச்சியாய் செய்கிறானா கவனமாய் பாருங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இவ்வளோ நேரம் பிசாசை பார்த்துட்டோம். பிசாசு யாரு, என்ன, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எப்படி சூழ்ச்சியான, இவனை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். நம்ம வாசிப்போம் மத்தேயு 4:1-11 வரைக்கும். அதன்பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். பாருங்க, பாலை நிலத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து செல்லப்படுகிறார். எதற்காக? இதுவா சீக்கிரமா, இவங்க ஏதோ ஜீசஸ்னு வச்சுக்கலாம் நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு. இப்போ வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து பிடிச்சிட்டார். ஹோலி ஸ்பிரிட்டு யாரை பிடிச்சிட்டாரு? ஆமாம், ஜீசஸை பிடிச்சிட்டார். ஜீசஸை பிடிச்சி எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? பாலை நிலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்காக? நீ வா இவங்களுக்கு ஒரு கருப்பு துணி கொடுங்க சீக்கிரம். இங்கே பாலைவனத்து. இப்போ வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து இவரை பிடிச்சிட்டு எங்கேயாவது நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாருன்னு பார்த்தா இவர் எங்கே கூட்டிட்டு போகிறாரு? முதல்ல பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதும் இல்லாமல் எந்த பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னா, எந்த பாலைவனத்தில் பிசாசு இருக்கிறானோ அந்த பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அல்லேலூயா. இப்போ இவரை கூட்டிகிட்டு போய், இயேசுவை கூட்டிகிட்டு போய், பிசாசு இன்னும் ரெடி ஆகலை, இருங்க கொஞ்சம் இருங்க. ஓகே, இயேசுவை கூட்டிகிட்டு போய் இந்த பிசாசு கையில் ஒப்படைச்சிட்டு ஹோலி ஸ்பிரிட் தள்ளி நின்றுக்கிட்டார். இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? இயேசுவை பல விதங்களை சோதிக்கிறான். எத்தனை நாள் சோதிக்கிறான்? 40 நாளும் சோதிக்கிறான். 40ஆம் நாள் ஒரு பீக் வந்துருச்சு. அதாவது பொறுத்து அவர் பொங்கி எழுகிற அந்த நேரம் வந்தது. இப்போ அந்த நேரத்தில் பிசாசு என்ன செய்யறான் பாருங்க. இவ்வளோ நேரம் கூட இருந்தான், சுற்றி வந்துட்டே இருக்கான். இவர் வந்து எப்படி ஆயிருந்திருப்பாரு எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்கிறேன். ஏன்னா சில சமயங்களில் இந்த பிசாசு கூட போராடி கஷ்டப்படுறதுனால பயங்கர இரிட்டேட்டிங்காக ஆக்கிரும்.
திரும்ப திரும்ப பிரச்சனை வரும். இங்கே திரும்பினா பிரச்சனை, அங்கே திரும்பினா பிரச்சனை, அங்கே திரும்பினா பிரச்சனை, அங்கே திரும்பினா பிரச்சனை, இங்கே காசு பிரச்சனை, இங்கே மனுஷன் பிரச்சனை, இங்கே ஆள் பிரச்சனை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, எல்லாம் ஒரே தலையை பிடிச்சி இடிச்சிட்டு இருக்கும். பார்த்து 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 அப்படியே டென்ஷனுடைய பீக்கு. நம்ம ஜீசஸ் ஏற்கனவே 40 நாளாக இவனுடைய அலப்பறையில் படாத பாடுபட்டுருக்கிறார். இப்போ பாருங்க இவன் என்ன செய்யறான்னு பாருங்க. எஸ் கம் ஆன். சோதிக்கிறவன் அவரை அணுகி, சோதிக்கிறவன் அவனை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அவர் என்ன சொன்னார்னா, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். நம்ம கல் இதுதான், சரியா? இந்த கற்களை அப்பமாக்கும்படி சொல்லுகிறார். ஜீசஸ் என்ன சொன்னாரு? அவரே பாவம் பசியில் இருக்கிறார். ஏன்னா 40 நாள் சாப்பிடலை. அவர் சாப்பிடாம இருந்ததில் அவர் வந்து எப்படி இருக்காருன்னா, எப்படா அப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் இந்த பூமிக்கு வந்த போது முற்றிலும் மனிதனாக வந்த 100% மேன், இன்னொரு பக்கம் 100% காட். இப்போ வந்து அவருக்கு பசி உண்டாயிட்டு வசனம் சொல்லுது. இப்போ அவன் என்ன சொல்றான்? இவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே கல்லை கையில் கொடுத்து, இதை அப்பமாய் மாற்றும் நீர் இறைமகனே ஆனால். அது எப்படி அவன் பேசுகிற விதத்தை பாருங்க. சும்மா ஒரு ஆளை பம்ப் அடிக்கிறது, நீ எல்லாம் பெரிய ஆளாச்சே, ஒன்னால முடியாதுதா அப்படிங்கிறது. இப்போ வந்து யார் கூட சண்டை போட்டால் யாராவது வந்து பேசியிருப்பாங்க, 4 வார்த்தை பேசியிருப்பாங்க. ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான், ஏய் அவன் உன்னை பேசிட்டாலம்மா, உன்னையே பேசிட்டாளா, ஒன்னையவே பேசிட்டாளா, நீ யாரு என்ன, நீ 4 கொடுத்துருப்பியே, கொடுத்தியா நீ? உடனே இவன் சொல்லுவா, கொடுத்துருக்க மாட்டான். இவன் சொல்லுவான், இல்லை நான் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன், அடுத்த வாட்டி பார்க்கும்போது கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். இது வந்து அவங்க சும்மா ஏற்றுறது. இவர் ஏற்றி விடுறாரு. நீ இறைமகனே ஆனால் கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடு என்றார். அவர் மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல சொல்றாரு. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. பிசாசுக்கே பிரசங்கம் அங்க ஓடிட்டு இருக்குது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆமா, கடவுளின் வார்த்தை ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொன்ன உடனே பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு, இவர் என்ன பண்றாரு? எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது. வாங்க நம்ம போலாம் வாங்க. கூட்டி சென்று உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, வாங்க சீக்கிரம் வாங்க. கோவிலின் உயர்ந்த பகுதியில் நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் சொல்லுது, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். நீங்க இப்படி நினைச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய கோவில். இப்போ நீ இறைமகன், அங்கேயும் ஒரு சின்ன ஒரு பொடி வைக்கிறார் பாரு. நீ இறைமகன் என்றால், கடவுளுடைய மகன் என்றால் நீ யாரு, நீ என்ன, உன் லெவல் என்ன, நீ குதிச்சா வானதூதர்கள்லாம் வந்து உன்னை காப்பாத்திடுவாங்க, அவ்வளோ பெரிய ஆளாச்சு, எங்க குதி பார்க்கலாம். நம்ம ஜீசஸ் அப்போ கூட கொஞ்சம் பேலன்ஸாக தான் இருக்கிறார். சொல்ற என்ன சொல்றாரு பாருங்க. கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று இவரு அவருக்கு பிரசங்கம் பண்ணனால அவரு என்ன பண்றாரு? இவருக்கு வசனத்திலேயே பேசுறார். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். சில சமயம் வந்து பிசாசு நம்ம பைபிள் வாசிக்கிறோம்னு தெரிஞ்சிட்டா அந்த பைபிளை வச்சே நம்மகிட்ட பேசுவான். ஏதாவது ஒன்று, எங்கேயாவது ஒன்று, என்னத்தையாவது பார்த்து வர வேண்டியது, பைபிளை திருப்பி பார்க்க வேண்டியது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நானே உறவுகளே இல்லாமல் உடைந்து போயிருந்தேன். கடவுள் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஒரு புதிய உறவாகிய அந்த வாலிபனை எனக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே வந்து சாட்சி வேற சொல்லுவாங்க. பிசாசு என்ன செய்கிறான் பாருங்க, தந்திரமா அவர் வசனத்தை பேசின உடனே இவன் உடனே வசனத்தை கையில் எடுத்துக்கிட்டான். வசனத்தை கையில் எடுத்துட்டு, நீ குதிச்சின்னா வானதூதர்கள் வந்து பார்த்துக்குவாங்களா, நீ தான் வசனம் சொன்னியே, இதுக்கு என்ன சொல்ற பார்க்கலாம். உடனே ஜீசஸ் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே. ஆமா, அவர் உடனே இன்னொரு வசனம் சொல்றாரு, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று எழுதியுள்ளதே. சரி, பிசாசு அந்த அளவுக்கு ஓகே, பார்த்துக்கலாம். அடுத்தது, மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று, மறுபடியும் அலகை மிக உயர்ந்த மலைக்கு, நம்ம அந்த மலைக்கு போயிடலாம், மிக உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போங்க. கூட்டி சென்று எல்லாத்துக்கும் ஜீசஸ் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாரு. நீ வாடா, உன்னை பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம் நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து, எப்படி என்ன ஒரு தந்திரம் பாருங்க. இவரை கூட்டிட்டு வந்து
இத்தனை உலகம் முழுவதையும் காண்பித்து விட்டு இவர்கிட்ட சொல்றான், நீ நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். நான் இந்த தந்திரத்தை உங்களுக்கு நல்லா சொல்றேன் பாருங்களேன். பிசாசு எப்படிப்பட்ட தந்திரக்காரன்னா, இங்க வந்து இவன் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறான். முதல் ட்ரை, ஃபர்ஸ்ட் ட்ரை என்னன்னா, இங்க வந்து உணவு பசி நேரத்தில் சாப்பிட்டு பாருங்க, அதை வந்து அப்பத்தை கல்லை அப்பமாய் மாற்றுங்க, அது கடவுளுடைய திருவுளம் இல்லை, ஆனால் செய்யுங்க அப்படி சொல்றான். ஜீசஸ் அந்த பசிக்கெல்லாம் ஒரு மயங்கலை. அதனால ஜீசஸ் என்ன பண்ணுறான், அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய், நீர் பெரிய இறைமகனாயிற்றே, நீர் பெரிய ஆளாயிற்றே, நீ மேலேருந்து கீழே குதித்து பாரும், அவங்க வானதூதர்கள்லாம் காப்பாற்றுவாங்களே, அப்போ எல்லாருக்கும் ப்ரூவ் ஆயிரும்ல நீங்கள் வந்து இறைமகன்னு சொல்லி எல்லா மக்களும் அதாவது மறைமுகமாக அதான் சொல்ல வரான், எல்லா மக்களும் பார்ப்பாங்க, அப்போ எல்லாரும் நீர் மேசியா என்று ஏற்றுக்கொள்வாங்கல்ல, நீங்கள் செய்கிற ஊழியம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும்ல. நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக. ஆனால் ஜீசஸ் சொன்னார், அதெல்லாம் செய்ய முடியாது போ. நம்ம அப்புறம் அதோடு விடாமல் அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மலைக்கு மேலே நிறுத்தி இப்போ எல்லாத்தையும் காண்பிக்கிறான். நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பிசாசு என்ன செய்வான்னா, ஒன்றை டெஸ்ட் பண்ணுவான். ஃபஸ்ட்டு காசை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவான், அப்புறம் ஒரு அஃபேரை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவான், அப்புறம் ட்ரக்கை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவான். நீ எங்கே விழற அக்கா, நீங்கள் எங்கே விழறீங்கன்னு அவன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் வந்து இதில் தான் வீக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், இவங்களை இந்த இடத்துலேருந்து அடுத்த பிரச்சனைக்கு கொண்டு போகிறான், அந்த இடத்துலேருந்து அடுத்த பிரச்சனைக்கு கொண்டு போகிறான். எங்கேயாவது ஒரு இடத்துல நீ விழுவேன்னு பார்த்து கொண்டே இருக்கான். நான் என்னை பர்சனலாக பார்த்து சொல்கிறேன், சிலர்லாம் பயங்கர ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பயங்கரமாக ஆண்டவரை தேடுவாங்க, ஆண்டவர் தான் கதின்னு சொல்லி கிடப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலேஜில் கொண்டு போய் விடுவாங்க. காலேஜுக்கு போன உடனே அங்கே பலவிதமான சோதனைகள் இருக்கும். அதெல்லாம் 12th வரைக்கும் படிப்பாங்க. 12th பலவிதமான சோதனை இருக்கும், அதுலேருந்து தப்பிச்சிடுவாங்க. அடுத்தது காலேஜுக்கு போய் அங்கே போய் சேருவாங்க, அங்கே வேற மாதிரி சோதனை இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஞானமாக எல்லாத்தையும் தப்பிச்சிருவாங்க. பரவாயில்லையே, வாலிப நாட்களில் இவ்வளவு சூடாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். அடுத்தது வேலையில் கொண்டு போய் விடுவான், அந்த வேலையில் மாட்டிக்குவாங்க. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, அல்லது ஒரு சூழ்நிலையிலேருந்து தப்பிச்சிட்டோம் உடனே ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிசாசு பாருங்க அடுத்த 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 பிரச்சனையை வச்சுட்டே இருக்கிறான், எல்லாத்தையும் தாண்ட வேண்டும். அல்லேலூயா. ஜீசஸ் அதையும் தாண்டுறாரு பாருங்க, எப்படி தாண்டுறாரு பாருங்க. வாசிங்க. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். அதோட அதை தாண்டிட்டார். அடுத்தது, பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. இந்த 3 சோதனைக்கு அப்புறமும் வேண்டாம் உன் பிரச்சனை அப்படின்னு அகன்றது, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கிறார், இயேசுவை மிக வல்லமையாய் அந்த ஊரில் பயன்படுத்தினார். அப்போது உனக்காக நியமிக்கப்பட்ட சில சோதனைகள் உண்டு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். உனக்காக நியமிக்கப்பட்ட சில சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளை நீ ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவேன், பிசாசுடைய வலையில் சிக்கிக்குவேன், நீ ஆண்டவருக்காக எழும்ப முடியாது. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கப்படணும், உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக உன்னை இங்கே கூட்டிட்டு வந்து தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து, தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து, தம்முடைய வல்லமையை கொடுத்து அனுப்புகிறாரோ, உனக்கு இப்படியெல்லாம் சோதனை இருக்குங்கிறதையும் சொல்லி தான் உன்னை அனுப்புகிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, ஓகே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு அதனால எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அப்படி நினைக்காதீங்க. நான் ஒரு நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு போய் 3 நாளும் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, உட்காந்து பாட்டுருந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் திரும்ப சொன்னாங்க, நீங்கள் இங்கிருந்து போன உடனே உங்களுக்கு பல விதமான போராட்டங்கள் வரும், பல விதமான சூழ்நிலைகள் வரும், பல கஷ்டம் வரும், ஆனால் ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. என்னடா வர்றவங்க எல்லாருமே இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், இது மட்டும் என் மனசுக்குள்ளே போயிடுச்சு. சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போன நாள்லேருந்து போராட்டம் போராட்டம் போராட்டம், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஆனால் எல்லாத்தையும் நான் எப்படி சூடாதுன்னா, இதெல்லாம் வரும்னு ஆண்டவர் சொன்னார், வந்துருச்சு. லெட் மீ ஃபேஸ் இட். அல்லேலூயா. சரி, ஒன்று ஆண்டவர் பிசாசை இப்படி ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் எல்லாம் சின்ன சின்னதான், ஒரு 3 பாயிண்ட்டு கடகடன்னு போயிடலாம். நீங்கள் வெயிலில் வேகிறீங்கன்னு தெரியுது. எபிரேயர் 2:14
ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை, ஏன்னா பாவம் செய்கிற மனிதன் எல்லாம் செத்தான். அதனால ஒவ்வொரு மனுஷனையும் தப்பு செய்ய வச்சு குழியில கொண்டு போய் தள்ளுவதுதான் அவனுடைய வேலையா இருந்தது. அல்லேலூயா. நீ ஒரே ஒரு தப்பு செஞ்சிட்டீன்னா போதும், அவனுக்கு சந்தோஷம், நீ குழியில போய் விழுந்துருவ. அடுத்த ஆளை பார்ப்பான், அப்புறம் உன்னை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அடுத்த ஆளை போய் பார்ப்பான். அப்போ ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? அப்படிப்பட்ட சாவை பாவமே செய்யாமல் சந்திக்க நேரிட்டது. ஏன்னா மற்ற எல்லாருடைய பாவங்களையும் இவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆகவே இவர் இறந்தார். இப்படி இறந்து பொல்லாத அலகையை வென்றார் என்று பைபிள் சொல்லுது. இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஒன்று நமக்காக பாவமாகி நமக்காக சாவை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பினால் போதும். அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட், மத்தேயு 16:23. ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். அதாவது பிசாசு எப்படி நுழைகிறான் பாருங்க. நம்ம மாம்ச சிந்தை, நம்ம சும்மா ஓவர் திங்கிங்ல இருந்துட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அவன் பார்த்துட்டே இருப்பான். இவன் ஒரு பயங்கரமான திங்கர்டா, இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி உன்னை பிடிச்சி அவன் விஷயத்த உன்னை திங்க் பண்ண வச்சிருவான். அதான் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்க, இப்படி பிரச்சனை, அது பிரச்சனை, இது ஏன் இப்படி பிரச்சனை ஆச்சு, இப்படி ஆகாமல் இருந்திருக்கலாமே, இப்படி ஆயிருந்தா இப்படி ஆயிருந்திருக்குமே, அப்படி ஆயிருந்தா இப்படி ஆயிருந்திருக்குமே, இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணல? அவன் உன்னை பார்த்து ஒர்க் ரொம்ப சிம்பிள் அப்படிம்பா. ஒர்க்கு ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, உன்னை தட்டி விட்டுட்டா நீ உருண்டு ஓடிட்டே இருப்ப. அதாவது இந்த ஊட்டி மலையிலிருந்து அந்த ரோட்டில் இப்படி உதச்சி விட்டா ஆள் உருண்டு ஓடி வந்துட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி நீ கீழே வரைக்கும் வருவாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஸ்டாப் திங்கிங். நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ரொம்ப திங்கிங்காக இருந்துச்சுன்னா ஒன்று செய்யுங்க, பைபிள் எடுத்து அதை வாசித்து கொண்டே இருங்க. இயேசுவை திங்க் பண்ணுங்க, பைபிள் வசனத்தை திங்க் பண்ணுங்க. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யாக்கோபு 4:7 சொல்லுது, கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள். கடவுளுக்கு பணிந்து வாழுங்க, ஆனா அலகைக்கு பக்கத்துக்கு ஆள்கிட்ட சொல்லுங்க, அலகைக்கு நல்லா வீரமா சொல்லுங்க, அழகைக்கு எழுத்து இல்லைங்க. ஹலோ, அழகைக்கு எழுத்து இல்லைங்க, அப்படி சொல்லுங்க. அப்படி லூகாஸ் 22:31. சீமோனே சீமோனே சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உங்கள் நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ ஜீசஸ் சொல்றாரு, உனக்காக நான் ஜெபித்துக் கொண்டேன், பிசாசிலிருந்து நீ தப்பிக்கிறதுக்காக நான் ஜெபித்துக் கொண்டேன். அவர் சொல்கிறாரு, ஒருவேளை பிசாசு உன்னை மூர்க்கமாக எதிர்க்கிறான்னா, இவ்வகை பிசாசை வெல்லணும் அப்படி சொன்னால் நோன்பினாலும் ஜெபத்தினாலும் மட்டும்தான் முடியும். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஜெயிக்க முடியும். அதனால் நம்ம என்ன செய்வோம்னா, பிசாசு ரொம்ப மூர்க்கமாக இருந்தானா ஜெபிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் பிசாசு மூர்க்கமாக இருந்தானா அவனை எதிர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கும் மேலே பிசாசு அவன் நம்ம பலவிதமான சோதனையில் கொண்டு வந்தா வசனத்தை காண்பித்து கொண்டே இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்போம், நாம் ஜெயித்து விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் பிசாசை லைட்டாக எடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி அவன் உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டு இருக்கிறான், வான மண்டலங்களில் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். நம்ம அவனை தான் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். அவனை எதிர்க்கிறதுக்கு வேறு வழி கிடையாது, வசனம் தான் வழி. வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருங்க. யூ ரீட் ஸ்கிரிப்சர் again and again and again and again and again. வாசித்து கொண்டே இருங்க. அப்புறம் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. இயேசுவை நம்புங்க. ஜீசஸ் இஸ் தேர். அவர் இருக்கும்போது என்ன நடக்க முடியும்? ஒன்றும் நடக்காது. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு தைரியமாக இருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்புறம் முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேளை உங்களுக்கு எதிராக பிசாசு நிற்கிறான், ஒரு சோதனையை கொண்டு வரான், அவன் ஏதோ ஒரு தந்திரத்தை கொண்டு வந்துட்டான், அவன் ஒரு சூழ்ச்சியை விரிச்சிட்டான் அப்படின்னா, பி ஷ்ரூட், பி ஷார்ப், பி கேர்ஃபுல். அல்லேலூயா.